moral stories. சத்யபாபுவும் ராணியும் கணவன் மனைவி. அவங்க ஊரு அத்திலி. ராணி மந்த புத்தியோட ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. சத்யபாபுவும் அறிவில்லாத மனைவின்னு அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். ராணி பண்ற இந்த மாதிரி வேலைகளால கணவன் மனைவி 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் சத்யபாபு வெளியில கிளம்பும் போது, ஏங்க, ஆதர்ஷ தம்பதிகள்னா எப்படி இருக்கணும்? ஆதர்ஷமா இருக்கணும். சரி, ஆதி தம்பதிகள்னா யாரு? சிவபார்வதி தான். சிவனும் பார்வதியும் கடவுள் இல்ல. நான் கேட்டது தம்பதிகளை பத்தி. சிவனும் பார்வதியும் கூட தம்பதிகள் தானடி, அறிவு கட்டவளே. சரி, ஆதர்ஷ தம்பதிகள்னா எப்படிதான் இருக்கணும்? உனக்கு ஆதர்ஷ தம்பதிக்கும் ஆதி தம்பதிக்கும் வித்தியாசம் என்னன்னு முதல்ல தெரியுமா? நீ என்ன கேட்டுட்டு இருக்கேன்னு புரிஞ்சுதான் இப்ப கேக்குறியா? தெரியும். நம்ம ஆதர்ஷ தம்பதியா இல்ல ஆதி தம்பதிகளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். நம்மள மாதிரி இருக்கிறவங்கள எல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாங்க தாயே. அதுவும் உன்ன மாதிரி மொந்த புத்தி இருக்கிறவள சொல்லவே மாட்டாங்க. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு எதுவும் குறைச்சல் இல்லமா, எல்லாமே அதிகம்தான். சரி, ஆதர்ஷ தம்பதிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன்ல. நம்மள மாதிரி மட்டும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஒழுங்கா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கணவனோட பேச்ச மீறாத மனைவிக்கு உன்னதமான இடத்தை கொடுக்கிற ஒரு கணவன். இப்படி இருக்கிற கணவன் மனைவியை தான் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்லுவாங்க. கணவன் செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் உதவியும் செஞ்சு ஒத்துழைப்பும் கொடுக்கிற மனைவி, மனைவிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிற ஒரு கணவன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம கூட ஆதர்ஷ தம்பதிகளா ஆகணுங்க. உன்ன மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டா நான் ஆதர்ஷ கணவனா எப்படி ஆவேன்? இல்ல நீதான் ஆதர்ஷ மனைவியா எப்படி ஆக முடியும்? என்ன ஆனாலும் சரி, நீங்களும் நானும் 2 பேரும் ஆதர்ஷ தம்பதிகள்னு பேர் எடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சு கணவனை ஹிம்சை பண்ற யாரும் ஆதர்ஷ மனைவின்னு பேர் எடுக்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, வெளியில போறேன். வெளியில போகும்போதே கடுப்பை கிளப்பாத. அப்படின்னா வாங்க, நான் உங்களுக்கு எதிரில வரேன். எதிரில வர போறியா? எதை? நான் திரும்பி வீட்டுக்கு வர்றதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்குங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் எதிரில வரக்கூடாதா? எங்க அப்பா எப்போ வெளியில போனாலும் எதிரில என்ன வர சொல்லிதான் கூப்பிடுவாரு, தெரியுமா? அதான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு போல. இப்ப என்ன போக விடு. சரி, அப்ப வரும்போது காய்கறிகளும் கீரையும் வாங்கிட்டு வாங்க. சரி. இப்படி சொல்லிட்டு சத்யபாபு வெளியில போயிட்டாரு. ராணி வீட்டுக்குள்ள போயிட்டா. சத்யபாபு வெளியில அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு காய்கறிகளும் கீரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள வந்ததும் ராணிய கூப்பிட்டாரு. அடியே, எங்க இருக்க? ராணி வெளியில வந்து, என்னங்க, எனக்குன்னு பேர் இல்லையா? அது என்ன அடியே அடியேன்னு கூப்பிடுறது? அடேங்கப்பா, பெரிய பேருதான். என்னம்மா அது? ராணி. எந்த ராஜ்யத்தோட ராணிமா நீ? என்னங்க, என் பேரே ராணி தான். எங்க அப்பா என்ன ராணி மாதிரி வளர்த்தாரு. அதான் மனுஷன் சீக்கிரமா போயிட்டாரு. இன்னொரு வாட்டி எங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்காத, ஊர்வலமா போ. முதல்ல என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. காய்கறியும் கீரையும் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன்ல, இதோ வாங்கிட்டேன். உள்ள எடுத்து கொண்டு போய் வை. காய்கறி பைய அவகிட்ட கொடுத்தாரு. அதுல இருந்த கீரைய பார்த்துட்டு ராணி இப்படி கேட்டா, கீரை வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த கீரை என்ன இப்படி இருக்கு? அது பாலக்கீரை. அது கூடவா உனக்கு தெரியாது? உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, எனக்கு பால் சார்ந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு? உன்னை யாரு இப்ப பால் சார்ந்த விஷயத்தை எல்லாம் சாப்பிட சொன்னது? அப்ப எதுக்கு இந்த பாலக்கீரைய போய் வாங்கிட்டு வந்தீங்க? பால் பதார்த்தங்கள்னா என்னன்னு முதல்ல சொல்லு. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய். இதுல பாலக்கீரை எங்க இருக்கு? ஆனா பாலக்கீரையில பால் இருக்குல்லங்க. அட கடவுளே, பாலக்கீரையில பால் இருக்கா? ஐயோ தெய்வமே, அது வெறும் கீரை தான். அதோட பேர் தாண்டி பாலக்கீரை. ஆனாலும் பாலக்கீரையில பால்னு இருக்குல்ல, அதனால நான் சாப்பிட மாட்டேன். பாலக்கீரையில பால் இருக்கா? அதுக்கு தான் உன்னை அறிவு இல்லாதவன்னு சொல்றது. நீங்க என்ன எவ்ளோ திட்டினாலும் சரிதாங்க, நான் மட்டும் இந்த பாலக்கீரை சாப்பிட மாட்டேன். பாலக்கீரையில பால் இருக்கு, அவ்வளவுதான். ராணி இப்படி சொல்லும் போது சத்யபாபுக்கு கோவம் வருது. அவ மத்த காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது நெய் பீர்க்கங்காவை பார்த்து இப்படி கேட்டா, இது என்னதுங்க? என்னது? அது கூட உனக்கு என்னதுன்னு தெரியாதா? உங்க வீட்ல எல்லாம் காய்கறியோட மொகரக்கட்டையை கூட உனக்கு காட்டினதே இல்ல போல. அதெல்லாம் எங்க வீட்ல என்ன நல்லா தான் வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு தான் என்ன பத்தி எதுவுமே முழுசா தெரிய மாட்டேங்குது. உன்னை பத்தி நான் இப்ப என்னடி புதுசா தெரிஞ்சுக்கணும்? இதோட பேர் என்னன்னு கேட்டேன், முதல்ல அதை சொல்லுங்க.
அது பேரு நெய் பீர்க்கங்காய். அப்புறம் நெய் பீர்க்கங்காய்ங்கிற பேர்ல நெய் இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன்? ஒரு நிமிஷம் சத்தி பாபுவுக்கு தலையெல்லாம் அப்படியே கிர்ன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நெய் பீர்க்கங்கால நெய் இருக்கா? யாரோ பாலை காய்ச்சி தயிராக்கி அதை கடைஞ்சு மோராக்கி அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து அதுக்குள்ள நெய்ய வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நெய் பீர்க்கங்காயில நெய் இருக்கும், அவ்வளோதான். நான் அதை சாப்பிடல. அப்போ மண்ணள்ளி தின்னு. மண்ணு திங்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? அதான் இவ்ளோ காய்கறி இருக்குல்ல, அத வச்சு சாப்பிடுவேன். இந்த காய்கறி எல்லாம் வச்சு என்ன செய்ய போற? சாப்பிடுறதுக்கு சமையல் செய்ய போறேன். அதுக்குத்தான் உன்னை அறிவு கட்டவன் சொல்றது. சாப்பாடு என்னடி செய்ய போற? தக்காளிய வச்சு என்ன பண்ண போற? பச்சடி பண்ணுவேன். சரி, கத்திரிக்காய வச்சு என்ன பண்ண போற? அத வச்சு கூட துவையல் தான் பண்ண போறேன். கத்திரிக்காய் துவையல் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். வெள்ளரிக்காய வச்சு என்ன செய்ய போற? அத வச்சு கூட துவையல் தான் அரைக்க போறேன். வெள்ளரிக்காய் துவையல் வித்தியாசமா நல்லா இருக்கும். எப்ப பாரு துவையல் தான் பண்ணுவியா? துவையல் கடையா வைக்க போற நீ? எப்ப பாரு துவையல் பண்ணிக்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வர்றது குழம்பு வைக்கிறதுக்கு தான். நீ என்ன எப்ப பாரு துவையல் அரைச்சுக்கிட்டு? நான் துவையல் தான் பண்ணுவேன். எனக்கு துவையல் தான் பிடிச்சிருக்கு. நீங்க தின்னுங்க, திங்கலனா போங்க. அடி சக்கண்ணா, இவங்க தான் ஆதர்ச மனைவி ஆகணும்னு சொன்னாங்க. புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு சமைச்சு கூட தர மாட்டேங்கிறாங்க. தின்னு திங்காட்டி போன்னு சொல்றாங்க. இவங்க தான் ஆதர்ச மனைவியாம். இப்படி கணவன் மனைவி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. மறுநாள் காலையில சத்யபாபு வெளியில போகும்போது ராணிய கூப்பிட்டாரு. அடியே, எங்க இருக்க? இங்க வா. ஓ, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றேன் அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு. என்னோட பேரு ராணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராணி அவர்களே, உங்களுக்கு வணக்கம். வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா நல்லா இருக்கும். இவ்ளோ நடிப்பு நடிக்க தேவையில்லை. செடிக்கு தண்ணி ஊத்துன்னு சாதாரணமா சொன்னாலே போதுமே. நீங்க தான் மகாராணி ஆச்சே, உங்ககிட்ட சாதாரணமா அப்படிலாம் சொல்ல முடியுமாமா? அதான் ரொம்ப பணிவோடு சொன்னேன். சரி சரி, செடிகளுக்கும் தண்ணி இல்லாம தான் இருக்கு, நான் ஊத்துறேன். சும்மா ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சும்மா அப்படி ஊத்திட்டு வந்துடாத. செடியெல்லாம் ரொம்ப தூசியா இருக்கு. மேலேந்து கீழே வரைக்கும் செடியை கழுவி விட்ட மாதிரி தண்ணி ஊத்து. அதாவது நீ தலைக்கு குளிப்பியே அந்த மாதிரி பண்ணணும். சரி சரி, இவ்ளோ விளக்கமா விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்படி செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பி போயிட்டாரு. வெளியில அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் ராணி அவருக்கு சாப்பாடு வச்சா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அடியே, செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லி சொன்னேனே, ஊத்துனியா இல்லையா? ஓ, ஊத்துனேனே. நான் எப்படி தலைக்கு குளிப்பனோ அதே மாதிரி அந்த செடியையும் நல்லா குளிக்க வச்சனே. என்னது, குளிக்க வச்சியா? செடியையா? ஆமாங்க, எனக்கு கூட நான் இவ்ளோ சுத்தமா செஞ்சதில்ல. என்னது, தலைக்கு குளிக்கிறது? செடிய தலைக்கு குளிக்க வச்சான்னு சொல்ற பைத்தியக்காரி? செடிங்களுக்கு தலை எங்கடி இருக்கு? நான் என்ன செஞ்சாலும் இப்படிதான் ஏதாவது குறை சொல்லுவீங்க. வேணும்னா நீங்களே வந்து பாருங்க. இப்படி சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து அங்க இருந்த செடிகள் எல்லாத்தையும் காமிச்சா. செடிகள்ல இலையே இல்ல. இலை இல்லாத செடிய பார்த்த சத்யபாபு, அடியே அடியே மக்கு, என்னடி பண்ணி வச்சிருக்க? செடியில ஒரு இலை கூட இல்ல, இப்படி நிக்குது. அது செடிக்கு நல்லா அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டேன். எல்லா அழுக்கும் போற மாதிரி நல்லா பரபரன்னு தேய்ச்சு விட்டேன். அப்புறம் அதுல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சா, சளி பிடிச்சிட போகுதுன்னு துண்டை வச்சு நல்லா தோட்டி விட்டேங்க. தோத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இலை எல்லாம் கொட்டி போச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. செடிங்களுக்கு அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டியா? ஆமா ஆமா, சின்ன அழுக்கு கூட இல்லாம நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டினேன். முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு உங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே? எங்க அம்மா ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்காங்க, அதனாலதான் அவங்கள கூப்பிடல. இந்த ஆதர்ஷ மனைவி செடிங்களுக்கெல்லாம் அழுக்கு போக தேய்ச்சு குளிப்பாட்டி விட்டுருக்கா. இவளை என் தலையில கட்டி வச்சு. இப்படி சத்யபாபு ராணிய திட்டினாரு. ராணி பண்ற ஒவ்வொரு கோமாளித்தனத்துக்கும் தினந்தோறும் சத்யபாபு அவளை திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. சாம்பையாவுக்கு கனவுல தங்கமும் பணமும் எப்ப வர ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவர் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஊரெல்லாம் இத பத்தி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தாரு சாம்பையா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அவனோட மனைவி சாந்தி இவர் பண்றத பார்த்து தலையிலே அடிச்சுக்கிட்டா. அப்பப்பா, என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. பணமும் நகையும் வந்தது உங்களோட கனவுல, உங்களோட அறையில இல்ல. அடியே பைத்தியக்காரி, கனவுல நடந்தது நிஜத்திலயும் நடக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு. எனக்கு பண யோகம் வந்துருச்சு. இந்த ஊர்லயே என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது.
சரி சரி, அதெல்லாம் வரப்ப வரட்டும். முதல்ல சாப்பிடுவாங்க. உங்களுக்காக அந்த ராஜா பாபு தோசை வண்டியில போய் கஷ்டப்பட்டு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன, வீட்ல எதுவும் செய்யலையா? அந்த கடையில தோசை ரொம்ப நல்லா இருக்காம். ஊரு முழுக்க இந்த தோசைய பத்தி தான் பேச்சு. நானே நேர்ல போய் பார்த்தேன். கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். எல்லாரும் கியூல வரிசையில நின்னுட்டு எல்லாரும் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாந்தி இப்படி சொன்னதை கேட்டதும் இவர் தோசை சாப்பிடுறது கூட மறந்துட்டு நேர கிளம்பி ராஜா பாபுவோட தோசை வண்டி முன்னாடி போய் நின்னாரு. அங்க இருந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டாரு சாம்பையா. அடேங்கப்பா அடேங்கப்பா, இவ்ளோ கூட்டம் இங்க வந்து நிக்குது. சொந்த ஊர்லயே இவ்ளோ மக்கள் இந்த தோசை வண்டி கடையில வந்து தோசை சாப்பிடுறாங்களா? இப்படி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு ராஜா பாபுவை பாக்குறதுக்கு போனாரு. ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருந்த ராஜா பாபு, என்னப்பா, தோசை சாப்பிடுறதுக்காக வந்தியா? அதெல்லாம் இல்ல, கத்தி எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக வந்தேன். அது என்னப்பா, முகம்லாம் நல்ல பளபளன்னு இருக்கு. இவ்ளோ நல்ல வியாபாரம் ஆகிற தோசை கடை இருக்கும்போது எனக்கு என்ன குறை சொல்லு? முகம் பளபளன்னு ஆகாம வேற எப்படி இருக்கும்? வியாபாரத்தை அள்ளி குடுக்கற தோசை கடை இது. இதே மாதிரியே எல்லா காலத்திலயும் நடக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எனக்கு போட்டின்னு இப்ப வரைக்கும் யாருமே இல்ல. அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் சாம்பையா வீட்டுக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துட்டாரு. சாந்தி எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்பவே இல்ல. சாந்தி பக்கத்துல வந்து அவரை உலுக்கி கூப்பிட்டா. என்னங்க 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 இது? ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. வா சாந்தி, கொஞ்ச நேரம் இருடி. சில்லறையோ சில்லற, பணமோ பணம், பணமோ பணம். அந்த தோசை வண்டி பக்கத்துல மக்கள் கூட்டமோ கூட்டம். அந்த ராஜா பாபுக்கு பணம் வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. அவன் வியாபாரம் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? நல்ல சுவை. அந்த தோசை கடையில எது வாங்கி சாப்பிட்டாலும் அவ்வளவு ருசியா இருக்குங்க. அதான காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சுத்து பக்கத்துல அவனுக்கு போட்டியா வேற கடை எதுவுமே இல்ல. அதனாலதான் அவனுக்கு இவ்ளோ லாபம் வருது. இனி நான் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டேன். உடனடியா அவனுக்கு போட்டியா அந்த இடத்துலயே நான் ஒரு தோசை வண்டி ஆரம்பிக்க போறேன். இப்படி சொல்லிட்டு சாம்பையா எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியா செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரே வாரத்துல ராஜா பாபுவோட வண்டிக்கு எதிரிலேயே சாம்பையா தோசை வண்டின்னு ஒன்ன ஆரம்பிச்சாரு. ஆனா யாருமே அவர்கிட்ட போகல. எல்லாரும் ராஜா பாபுவோட வண்டிக்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்த 1-2 பேரு கூட ருசி அவ்வளவா நல்லா இல்லன்னு அவங்களும் ராஜா பாபுவோட கடைக்கே போயிட்டாங்க. இந்த முட்டா பசங்களுக்கு என்ன சாந்தி, புதுசா ஒரு தோசை வண்டி கடை இருக்கே, அங்க வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போன்னு யாருக்காவது தோணுதா? அந்த முட்டாளுங்க ராஜா பாபுவோட வண்டியிலேயே போய் ஏன் சாப்பிடுறாங்க? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவசரப்பட்டு எதையுமே இப்படி செய்யக்கூடாதுன்னு. அந்த ராஜா பாபு மேல இருக்கிற பொறாமையில அவரை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு அவசர அவசரமா அங்க தோசை கடை வச்சீங்க. அவருக்கு போட்டியா கடை வச்சா அதே மாதிரி ருசியாவும் இருக்கணும்ல. அனுபவம் இல்லாத விஷயத்துல இறங்காதீங்கன்னு சொன்னா நீங்க தான் கேக்குறதே இல்லையே. அப்போ இருக்கிற புண்ணுல மிளகாப்படிய தூவாதடி. உருப்படியா ஏதாவது யோசனை இருந்தா அத சொல்லு. என்ன பண்றது, உங்ககிட்ட இருக்கிற தோசை விலைய கொஞ்சம் குறைச்சு பாருங்க. அப்பவாவது மக்கள் உங்ககிட்ட வந்து சாப்பிடுறாங்களான்னு பாப்போம். இப்ப சொன்னியே, இது சரி. இப்படி சாம்பையா அடுத்த நாள்ல இருந்து அவனோட தோசை வண்டியில விலைகள் எல்லாத்தையும் குறைச்சாரு. விலைய குறைச்சதுதான் மிச்சம். ஆனா லாபம் மட்டும் வரவே இல்ல. ராஜா பாபுவோட தோசை கடைக்கு தான் எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதனால ராஜா பாபுக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு. போட்ட முதல் எல்லாமே நாசமா போச்சு. இந்த இழப்ப தாங்க முடியாம தலையில ஈரத்துண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு சாம்பையா. கடவுளே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்த கடவுளே? ஐயோ தெய்வமே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டியே. என்ன கன்றாவி அழுக இது? கைய சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்படி அழுது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒழுங்கா நிம்மதியா விவசாயம் பார்த்திருக்கலாம். நீங்க விவசாயம் செஞ்சே இதை விட அதிகமான பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. அதுதானங்க நம்மளோட தொழில். அதை விட்டுட்டு இப்ப எதுக்கு வேற ஒரு தொழில்னு போனீங்க? வாய மூட்ரி. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு விளங்காத மாதிரி சொல்லிக்கிட்டு. அந்த விவசாயத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல கிடந்து நாயா உழைக்கணும். மழை வந்தா ஒரு மாதிரி, மழை வரலன்னா இன்னொரு மாதிரி உயிர் எடுக்கும். எப்பவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாதுடி. எனக்கு சீக்கிரமா பெரிய ஆளா வரணும். சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்கணும். சும்மா சாதாரண பணம்லாம் கிடையாது. பீரோ ஃபுல்லா அடுக்கி வைக்கிற மாதிரி பணம் எனக்கு வேணும். இப்படி பேசிட்டு சாம்பையா போய் படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில காய்கறிகள் விக்கிற கனகம் வீதியில போயிட்டு இருந்தா. கனகம்மாவை கூப்பிட்ட சாந்தி, என்னம்மா காய்கறிகள்லாம் என்ன விலை விக்குது?
தக்காளி கிலோ 50 ரூபா, வெங்காயம் 100 ரூபா, கீரை 30 ரூபா, வெண்டைக்காய் 30 ரூபா. போதுமா போதும், விலையெல்லாம் என்ன இவ்ளோ சொல்ற? நாங்களும் வாழ வேண்டாமாமா? உங்களுக்கு இஷ்டம்னா எடுங்க, இல்லைன்னா விடுங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா எங்க எல்லாரையும் விட நீதான் அதிகமா சம்பாதிப்பியா இருக்கும் கனகம். என்னமா சம்பாதிச்சிட போறேன்? ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய் வரும் மாசம், அவ்வளோதான். கனகம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து சாம்பையா ஓடோடி வெளியில வந்து கனகம் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. கனகம் அவளோட கணக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாம்பையாவுக்கு மறுபடியும் ஒரு யோசனை வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வந்ததும் தன்னோட மனைவி கிட்ட, அடியே சாந்தி, நாளையில இருந்து நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. நம்மளோட தலையெழுத்தே இதனால மாறப்போகுது. என்ன செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஆசைனாலையும் பேராசைனாலையும் எது பண்ணாலும் கஷ்டம்தான். மறுபடியும் அதே பேச்சு. உன்கிட்ட சொல்றது எல்லாம் வீண் தான். ச்சே. இப்படி சொல்லிட்டு சாம்பையா வெளியில கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில சாந்தி எந்திரிச்சு பாக்கும்போது சாம்பையா வீட்டு வாசல்ல காய்கறிகள் வித்துட்டு இருந்தாரு. சாந்தி ஆச்சரியப்பட்டு போய், என்னங்க இது அவதாரம், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் விக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாம ஏதாவது போனி பண்ற வழிய பாரு. நேத்து தானே காய்கறிகள் எல்லாம் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு ஒரு தேவையும் இல்ல, வேற ஏதாவது வீடு பாத்துக்கோங்க. இப்படி சாந்தி சொன்னதும் முகத்தை திருப்பிக்கிட்டு வீதியில இறங்கி போயிட்டாரு சாம்பையா. சாயங்காலம் வரைக்கும் எல்லா வீதியிலயும் சுத்தி சுத்தி சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. மறுபடியும் தலையில துண்டு போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையில உட்கார்ந்துட்டாரு. இப்ப சந்தோஷமா? கையில இருந்த பணத்தை எல்லாத்தையும் கரியாக்கி காய்கறி வியாபாரம் பண்ணீங்க. இப்ப மறுபடியும் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க. என்னடி இது? ஏன் தலையெழுத்து மட்டும் ஏன் இப்படி இருக்கு? எந்த வியாபாரம் பண்ணாலும் உருப்படவே மாட்டேங்குது. இந்த கனகம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறா. அந்த ராஜா பாபு 2 கையிலயும் பணமா அள்ளிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் பணமே வர மாட்டேங்குது? நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? இது எல்லாத்தையும் யோசிச்சு மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க. இனிமேலாவது இந்த பணக்கிருக்க விட்டு ஒளிங்க. நிம்மதியா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில வயலுக்கு வேலைக்கு போங்க. சீ, உன் புத்தி மட்டும் மாறவே மாறாது. ஒவ்வொரு புருஷனோட தோல்விக்கு பின்னாடியும் ஒரு பொண்டாட்டி கண்டிப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க. அதை நீயும் நிரூபிச்சிட்ட. போப்பா, போய் அந்த காய்கறி எல்லாம் வச்சு சமையல் பண்ணி சாப்பாடு கொண்டு வா. அப்படி சாம்பையா கோவமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. சாந்தியும் சமையல் வேலையில அப்படியே மூழ்கி போயிட்டா. அடுத்த நாள் பக்கத்து ஊர்ல இருந்து பாப்பாராவ்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாரு சாம்பையா. வீட்ல இருந்து பணத்தை எடுத்து பாப்பாராவ் கிட்ட கொடுத்தாரு. மாசம் மாசம் சரியான சமயத்துல வட்டி கட்டிடணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கண்டிப்பா மாசம் மாசம் வட்டி பணம் கட்டிருவீங்க ஐயா. நீங்க எனக்கு கடன் கொடுத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. வெளியில எல்லாரும் திருட்டு பசங்களா இருக்காங்க. கடனை வாங்கிட்டு கண்காணாத தூரத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாங்க. நான் மாசம் மாசம் கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். இப்ப நான் போயிட்டு வரேன். அதேதான், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. மாசம் மாசம் வட்டி கரெக்டா வந்துடணும். அப்படி சாம்பையா வீட்டுக்கு வந்த பாப்பாராவை திருப்பி அனுப்புனாரு. இத பார்த்து சாந்தி கோவமா, ராத்திரி என் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனீங்க, என்ன பண்ணீங்க? இப்ப இந்த பாப்பாராவுக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, எங்கேருந்து வந்துச்சு? ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உன் நகைய அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பணத்தை வச்சு இன்னையிலிருந்து நான் வட்டி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப நான் வீட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குவேன். ஒவ்வொரு மாசமும் வட்டி பணம் என்னோட வீடு தேடி என்கிட்ட வரும். அதை பத்தி அப்புறமா பேசலாம். வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு சாமானும் இல்ல. முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லி எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வா. கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. பணம் கொடுக்காம சரக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னோட இதான் எப்பவும் ஒரு ரோதனை. ஏதாவது ஒண்ணு நை நைன்னு சொல்லிக்கிட்டு. இப்படி சாம்பையா கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சாந்தி ரொம்ப கவலைப்பட்டு அழுதா. இப்படியே நாட்களும் கடந்து போச்சு. வட்டி பணம் எடுத்துட்டு வர வேண்டிய பாப்பாராவ் வரவே இல்ல. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டு போட்டு பூட்டி இருந்துச்சு. சுத்து பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பாப்பாராவ் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அத கேட்டதும் சாம்பையாவோட மனசுல வெடியே வெடிச்சுது. பாவம், வீட்டுக்கு வந்து கவலை தாங்காம ஒரேடியா அழுதாரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்லங்க, உங்களுக்கு எந்த வியாபாரமும் சரிப்பட்டு வராதுன்னு. மனைவியோட பேச்ச கேட்டவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நான் உங்க நல்லதுக்காக தானங்க சொன்னேன். இப்ப ஊர் மொத்தமும் கடன் ஆயிடுச்சு. தோசை வண்டி வைக்கிறேன்னு கையில இருக்கிற காசு எல்லாம் செலவு பண்ணீங்க. காய்கறி வியாபாரம் பண்ணேன்னு எல்லா காசையும் கரியாக்குனீங்க. வட்டி வியாபாரம் பண்ணேன்னு இப்ப மொத்தத்தையும் இழந்தாச்சு. இனிமேலாவது மாறுங்க. சாந்தி, தப்பு பண்ணிட்டேம்மா. நான் பண்ணின தப்புனால இப்ப நீயும் என் கூட சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிற. மன்னிச்சிடு சாந்தி.
என்ன மன்னிச்சிடு. இப்போ செத்து போறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. அந்த பேச்சு எதுக்குங்க பேசுறீங்க? வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடலையே. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது வரைக்கும் நம்ம பட்டதெல்லாம் நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கலாம். அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு முன்னேறி போகலாம். பணத்து மேல இருந்த ஆசையால, பொறாமையினால, துவேஷத்தினால இருந்த எனக்கு அந்த கடவுள் சரியான பாடம் சொல்லி கொடுத்துட்டாருமா. இனிமே அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே எனக்கு என்ன வேலை வருமோ அதை நான் செய்யறேன். மறுபடியும் நம்ம விவசாயமே பண்ணலாம். பணத்து மேல பேராசையோடு என்ன பண்ணினாலும் அந்த வியாபாரம் நல்லபடியா வராது. மனுஷங்க மேல துவேஷம் இருந்துச்சுன்னா அது யாரையும் மதிக்கவும் விடாது. இப்பதான் நீங்க கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. எல்லார்கிட்டயும் எதையாவது சொல்லி பேசி பாப்போம். கடன் கொடுத்தவங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் கேட்போம். மறுபடியும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு எல்லாருக்கு முன்னாடியும் கௌரவமா வாழ்வோம். வாங்க, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டா சாந்தி. இப்படி அவங்களோட தவறுகள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து பாடமும் கத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. ஷாம்பையாவுக்கு துணையா எப்பவும் சாந்தி இருந்தா. அவங்க 2 பேரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே எல்லா கடனையும் முடிச்சாங்க. முன்னாடி மாதிரி ராஜாபாபு கடையில தோசை சாப்பிட்டு கனகத்துக்கிட்ட காய்கறிகள் வாங்கிக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏற்கனவே பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாம இப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க.